அன்பு கேட்டகிஸ்டன் அருள் அண்ணன், அருமையான அன்பு அக்கா எல்லாருக்கும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்று தினத்தில் தான் பார்க்கும்போது ஒரு கல்யாண வீட்டில் வைத்து கேட்கும்போது சரி வாங்க என்று சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது என்று சொன்னால் வெறும் கலெக்ஷனுக்காக வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த தடவை உங்களோடு இந்த ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பதிலும் ஊழியர்களை பற்றி சொல்வதிலும் ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை தந்ததற்காக ஆண்டவர் நன்றி கூறுகிறோம். எல்லாருக்கும் தெரிந்தது போல இந்த விஸ்வவாணி ஊழியம் என்பது 1980ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த முயல்தீவு தூத்துக்குடி மாவட்டத்தில் முயல்தீவில் வைத்து நம்முடைய பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் இன்றைக்கு அவனுடைய பெரிதான கிருபையினால் 5000 ஊழியக்காரர்களை கொண்டு மிஷனர்களை கொண்டு இந்திய தேசம் முழுவதும் இந்த பணி செய்யப்படுகிறது. எம்மிலன் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று அஸ்திபாரத்தின் மேல் இந்த ஊழியத்தை அவள் ஆரம்பித்தார்கள், கட்டினார்கள். அது ஒன்று அறியப்படாத இடம், இயேசுவை பற்றி அறியாத இடங்களுக்கு, தூரமான இடங்களுக்கு, அப்புறமான இடங்களுக்கு ஆணுடைய ஊழியக்காரர்களை அனுப்ப வேண்டும். மிஷனர்களை என்ன செய்ய வேண்டும்? அணி அணியாக என்ன செய்ய வேண்டும்? அனுப்ப வேண்டும். அதற்கு முதலாவதாக நமக்கு தேவை அறியப்படாத இடத்தை முன்வைத்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அன்னைக்கு அந்த போட்ட அஸ்திபாரத்தில் இன்றைக்கும் இந்த ஊழியம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரெண்டாவதாக அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ரெண்டாவதாக இந்த ஊழியத்தில் விஸ்வவாணி என்று சொல்லும்போது அவர்கள் அடுத்து சொல்லுகிற ஒரு காரியம், சுதேச ஊழியர்கள், மண்ணின் மைந்தர்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு தூரமான இடத்துக்கோ, ஜம்முவுக்கோ, இமாச்சலுக்கோ, ஹரியானாவுக்கோ நம்ம ஊழியக்காரங்களை அனுப்புவோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து நாம் போவோம் என்று சொன்னால் அந்த மொழியை நம்ம கற்பது மிக கடினமான ஒரு காரியம். அவங்க மொழியை, அவங்களுடைய தாய்மொழியை நம்ம படித்து அதை கற்று அதை உள்வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை நாம் படித்து அவங்க மத்தியில் தங்கி ஊழியம் செய்வதை காட்டிலும் அவர்கள் மொழி பேசக்கூடிய அந்தந்த மக்கள் இனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களே எடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவர்களே என்ன செய்வோம்? வைப்போம் என்று சொன்னால் அது ஊழியத்தில் ஒரு பெரிய பலனை தரும் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் யோசித்ததன் விளைவு இன்றைக்கும் விஸ்வவாணியில் தமிழ் பேசுகிற நபர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையை தாண்டி யாரும் என்ன செய்கிறது கிடையாது, போகிறது கிடையாது, அனுப்புறது என்ன செய்யாது கிடையாது. இங்கே உள்ளவங்க ஒன்லி முன்னேற்ற பணி மாத்திரம்தான். ஆனால் மிஷினரி பணிகளிலே அந்தந்த மொழி பேசுகிற மக்களையே எடுத்து நாம் என்ன செய்கிறோம்? பயிற்சி கொடுத்து அவர்களை அங்கேயே வைத்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறோம். ஒரிசாவில் கடந்த 2008ஆம் ஆண்டு கந்தமால் அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும்போது நிறைய ஊழிய ஸ்தாபனங்கள் இங்கேருந்து என்ன செஞ்சுருந்தாங்க? ஊழியக்காரங்களை அனுப்பியிருந்தாங்க. அந்த பிரச்சனையோட நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க? கிளம்பி அங்கேருந்து ஓடி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தஞ்சம் வந்து சேர்ந்தார்கள். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஏதோ ஒரு பிரச்சனை, இன்கேஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த மத்தியில் அந்த மாநிலங்களில் வருகிறது என்று சொன்னால் முதலாவதாக அவங்க யாரை போய் கேட்பாங்க, அடிப்பாங்க என்று சொன்னால் நம்முடைய மிஷனரிகளை என்ன செய்வாங்க? அடிப்பாங்க, உதைப்பாங்க, அவங்களை இருக்க விட மாட்டாங்க. அப்படி வரும்போது அங்கே உள்ள ஊழியக்காரங்க நேரடியாக பிரச்சனைகள் வருது என்று தெரிஞ்சால் உடனே இம்மீடியட்டாக அவருடைய மைண்ட் எங்கே வந்துடும்? நம்ம ஊருக்கு போயிடுவோம், உடனே என்ன செஞ்சுருவோம்? கிளம்பிடுவோம் என்று சொல்லி எல்லோரும் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. ஆனால் விஸ்வவாணியில் யாருமே என்ன செய்யலை, வரல. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சொந்த மாவட்டம், சொந்த தாலுக்கா, சொந்த கிராமம். அப்படிங்கிறப்போ உள்ளூர் பிரச்சனைகள், உள்ளே இருக்கிற சாதகமான சூழ்நிலை, உள்ளே இருக்கிற எதிர்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அதனால் நாம் ஊழியத்தை அந்த பகுதிகளில் செய்வது மிகவும் எளிதானதாக அமைந்து விடுகிறது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் என்ன செய்கிறது? ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. வாரந்தோறும் திருச்சபைகள் கட்டப்படுகிறது. திரிபுராவில் மாநில தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நாள்தோறும் சண்டே தோறும் என்ன செய்கிறாரு? ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அந்த ஃபோட்டோ என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. வந்து கொண்டிருக்கிற சபைகள் என்ன செய்கிறது? உருவாகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1500 திருச்சபைகளுக்கு மேலே நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? கெட்டி இருக்கிறோம். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது சுதேச ஊழியர்களை கொண்டு
இந்த ஊழியம் நறுக்கப்படுகிறது. கடைசியாக இந்தியர்களுடைய ஈகை, அறியப்படாத இடம் மண்ணின் மைந்தர்கள், மூணாவதாக இந்தியர்களுடைய ஈகை. எந்த ஒரு ஸ்தாபனத்திலையும் எந்த ஒரு இதுலேயும் வெளிநாட்டு பணங்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு வரவும் வரும் என்று சொன்னால் அது வரும்போது நல்லா இருக்கும். ஒருவேளை நினைத்ததை விட அதிகமாக என்ன செய்ய வரும், இன்கம் வரும். ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை நிமித்தமாக ஒரு மாதம் அந்த தொகையானது வரவில்லை என்று சொன்னால் அது ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டும், ஸ்தம்பிப்பை உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்த நாட்களிலே எம்மிலனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய தரிசனத்தின்படி இந்த விஸ்வவாணி பணியை, இந்த நற்செய்தி பணியை இந்திய மக்களுடைய காணிக்கையினால் மாத்திரம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இன்றைக்கும் இந்த ஆலயத்திலிருந்து சொல்லுகிற விஸ்வவாணிக்கு எந்த ஒரு வெளிநாட்டு ஆதரவும் பணமும் நிதியும் என்ன செய்யாது, கிடையாது. ஒன்லி நம்முடைய பங்கு தான். இந்த சேம் பெட்டி மூலமாய் மாதந்தோறும் கொடுக்கறது மூலமாய் நம்மளுடைய ஊழிய தேவைகள் என்ன செய்யப்படுகிறது, சந்திக்கப்படுகிறது. இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார். அதனால தான் உங்கள் மத்தியில் என்ன செய்கிறோம், வாரம் சேம் பெட்டியை வாங்கிக்கோங்க, சேருங்க, மாதந்தோறும் கொடுங்க, ஜோம் பண்ணுங்க என்று சொல்லி இந்த ஊழியத்தில் திருச்சபைகளோடு இணைந்து இந்த பணியை தீவிரமாக என்ன செய்கிறோம். இந்தியர்களுடைய ஈகை, உங்களுடைய என்னுடைய நாம் ஜோம் பண்ணி கொடுக்குற அந்த உண்டியல் பட்டியில் போடுகிற ₹1 அந்த காணிக்கையின் மூலமாய் இந்திய தேசத்தில் இந்த பறந்து பிறந்த இந்த தேசத்திலே ஆண்டோடைய பணியை தீவிரமாக செய்து முன்னேறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 29 மாநிலங்களிலே ஆண்டோடைய பணி நடைபெறுகிறது. நிறைய மிஷனரி அணியணியாய் புறப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. திருச்சபையாக இன்றைக்கி ஆலயங்களை என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, கட்டி கொண்டிருக்கிறாங்க. கடந்த நாட்களில் மூக்குப்பெரி சபையின் மூலமாக ஒரு ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்னும் வருகிற மே மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி நம்முடைய உய்யாங்குடி திருச்சபையின் மூலமாய் ஒரிசா மாநிலத்திலே ஒரு அழகிய ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. அது மே மாதம் டெடிகேட் பண்ணப்படும். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு அணியணியாக என்ன செய்கிறது, ஆலயங்கள் எழும்புவதற்கு நம்முடைய திருச்சபைகள் என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. ஊழியக்காரங்களை அனுப்புகிறதுல முன்னாடி ஒரு காலங்களில் மிஷினரி அனுப்புறது என்று சொன்னால் அது அவ்வளோ பெரிய காரியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆசீர்வதிக்கிறபடியினால் ஒவ்வொரு கிராமங்களையும் மிஷினரிகளையும் திருச்சபையாகவே என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். வருகிற மார்ச் மாதம் ஒரு மிஷினரியை நாம் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். மூக்குப்பிடி திருச்சபையில் வைத்து முழு திருச்சபையாக என்ன செய்கிறாங்க, அனுப்ப இருக்கிறாங்க. இன்னுமாக அநேக திருச்சபை இடைநிலையில் உள்ள ஒரு திருச்சபை. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அணியாக என்ன செய்ய வேண்டும், ஊழியக்காரங்க போக வேண்டும். எம்மிலன்னா கடைசி அவங்க பெட்டில் படுத்திருக்கும்போது எல்லா அண்ணன்மார் தம்பிமார்லாம் அந்த கடைசி ஸ்டேஜில் அவங்களோடு நெருங்கி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம், அந்த அக்கா கிட்ட, மிஷினரிகள் அணியாக என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, போயிட்டுருக்குறாங்க. நாம் இங்கே இருக்கிறது நல்லதெல்லாம், அவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பக்கபலமாக இருக்கணும். இந்த வெள்ளூர்லேருந்து நாம் என்ன செஞ்சிருவோம், கிளம்பிடுவோம், தூத்துக்குடி போயிடுவோம் என்று சொல்லி பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அவருடைய இருதயத்திலே அந்த பாரம் இருந்தது, இருதயத்திலே கடைசி வரைக்கும் அந்த சிந்தை இருந்தது. புறப்பட்டு போகிறவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். நாம் இங்கே சும்மா உட்கார்ந்துட்டுருக்குறோம், நாம் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம். இன்னும் அவங்கள போய் என்ன செய்ய வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக இந்த ஊழியத்தில் அவர்கள் பிரயாசப்பட்டதன் விளைவு இன்றைக்கி இந்த கனமான பணிகள் உங்களுடைய ஜபத்தினால், உங்களுடைய காணிக்கையினால் இந்திய தேசம் முழுவதும் வேரூன்றி இருக்கிறதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். பிப்ரவரி மாதம் 1வது வாரத்தில் 1ஆம் தேதியிலே நாம் இன்னமாய் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வசனம் என்ன என்று சொன்னால், சங்கீதம் 107ல் 29வது வசனத்தை எடுத்து அவங்க வாசிக்கலாம். வாசிங்க. கொந்தளிப்பை அமர்த்துகிறார்,
அதன் அலைகள் அடங்குகின்றது. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நிறைய நாமங்கள் கொடுக்கப்படுகிறது. இம்மானுவேல் என்கிற நாமம் கொடுக்கப்படுகிறது. பல பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய பெயர் என்னென்று சொன்னால், கொந்தளிப்பை அமர்த்துகிற ஒரு ஆண்டவர். அடுத்த பதம் அவ்வளதமாக சொல்லுகிறது, அதன் அலைகளை அடக்குகின்றார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் கொந்தளிப்பை அவர் அமர்த்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த காலை வேளையில் நிறைய கொந்தளிப்புகள் என்ன செய்யலாம், இருக்கணும். யாருமே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லை, கொந்தளிப்பே இல்லை, நல்ல ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்வதற்கு யாருமே கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை தான் என்ன செஞ்சிட்ருக்குறோம், கடந்து வந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த கொந்தளிப்பை எல்லாம் நாம் என்ன செய்வேன், அகற்றுவேன் என்று சொல்லி அவர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த கொந்தளிப்பு, இந்த அலைகள் என்று சொல்லும்போது இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், இது ஒரு காற்றை என்ன செய்கிறது, குறிக்கிறது. ஏன்னா இந்த காற்று அதிகமாக இருந்தால் தான் இந்த கொந்தளிப்பு என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். கடற்கரையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக வீசும்போது அங்கே என்ன செய்யாது, கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் சில நேரங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காற்றே இருக்காது, கடல் என்ன செய்யும், அமைதியாக இருக்கும். அப்போ இந்த காற்றுக்கும் கடலுக்கும் அதிகமான சம்பந்தங்கள் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கொந்தளிப்பு வரும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அநேக காற்றுகள் என்ன செய்யப்படுகிறது, அடிக்கப்படுகிறது. காற்று அதிகமாக இருந்தால் அதிகமான பிரச்சனைகள் என்ன செய்யும், இருக்கும். ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம், ஃபேன் காற்று கொஞ்சம் வெளியே போனோன்னா அங்கே ஒரு காற்று என்ன செய்யும், அடிக்கும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு போய் மாடியில் ஏறி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காற்று என்ன செய்யும், அடிக்கும். நீங்கள் கொஞ்சம் உயரமான பில்டிங்கில் போய் நின்னீங்கன்னு சொன்னால் அங்கே காற்றினுடைய தன்மை என்ன செய்யுமா, அதிகமாக ஃபோர்ஸாக என்ன செய்யும், அடிக்கும். அப்போ நீங்கள் எந்த உயரத்தில் இருக்கிறீங்களோ அந்த உயரத்தில் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களை என்ன செய்யும், காற்றுகள் அடிக்கும். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கிற காற்றையும் அவரால் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஒரு 3 விதமான காற்றுகளை உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக ஒரு காற்றை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், அங்கே முதலாவதாக உள்ள காற்று மார்க்கில் வரும். மார்க்கில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் 4வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 35 41 வசனம் வரை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு காற்று சொல்லப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 41 வசனம் வரை இருக்குது. அந்த காற்றினுடைய பெயர் என்ன என்று சொன்னால், அது 37 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. அது சுழல் காற்று என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அது இருக்கிறது. இந்த சுழல் காற்றின் தன்மை என்ன என்று சொன்னால், இந்த சுழல் காற்று அதிகமாக ஒரு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காற்று. நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க, சில நேரங்களில் தூத்துக்குடி பட்டணத்துக்கு போகும்போது இந்த கடற்கரை வழியாக போய் கொண்டு இருக்கும்போது காற்று பயங்கரமாக அடிக்கும். அப்போது அந்த கரையில் உள்ள அந்த சின்ன சின்ன செடிகள், சின்ன மரங்கள் ஓரளவுக்கு இருக்கிறதெல்லாம் இந்த சுழல் காற்று அடிக்கும்போது அது என்ன செய்யும் என்று சொன்னால், அதனுடைய சுழல் காற்று அடிக்கும்போது அது சுற்றி என்ன செய்யும், அடிக்கும். பெரிய தென்னை மரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய
மரமாக இருந்தாலும் சரி, இந்த சுழல் காற்றுக்கு முன்னதாக எந்த ஒரு மரத்தினாலும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அதனுடைய தன்மை என்னதான், சுற்றி சுற்றி அடிக்கிற ஒரு தன்மை. அது இந்த பக்கமும் விடாது, அந்த பக்கமும் விடாது, வளைச்சு 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 என்ன செய்யும், சுற்றி சுற்றி அடிக்கிற ஒரு காற்று. அதுக்கு பேர் என்னது, சுழல் காற்று. ஆண்டவர் அவர்களை அந்த படகுல அவங்க இருக்கிறாங்க, அவங்கள எல்லாம் அனுப்பிவிட்டு அவரும் அந்த படகுல இருக்கிறார், அவரோடு தான் போகிறாங்க. வேறு சில படகுகளும் அவர்களோடு கூட போகிறது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் கூட இருந்தால் நிறைய நேரங்கள் பிரச்சனைகள் வராது, ஆண்டவர் கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் சுமூகமாக நம்முடைய படகு இல்லவே இல்லை. ஆண்டவர் கூட இருக்கும்போது தான் என்ன செய்யும், சுழல் காற்று சுற்றி சுற்றி அடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சுழல் காற்றுகளை நாம் என்ன செஞ்சுட்ருக்கோம், தாண்டி வந்திருக்கலாம். இல்லை இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சுழல் காற்று இருக்கிறது, இந்த ஒரு தன்மை இருக்கிறது, நான் எங்கே போனாலும் இது என்ன விட மாட்டேங்குது, இது என்ன சுற்றி சுற்றி அடிக்குது, எந்த பக்கமும் உங்களை என்ன செய்யாது, நகர விடாது. அதுதான் இந்த காற்றினுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னா முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, சைடுலேயும் போக முடியாது, கடைசி எதுலேயுமே தப்ப முடியாது. ஆனால் ஆண்டவர் கூட இருக்கும் என்று, ஆண்டவர் கூட இருக்கிற ஆண்டவர் நம்மோடு அந்த சூழ்நிலையிலே கூட இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த காற்றை நாம் என்ன செய்ய முடியும், சமாளிக்க முடியும். நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் சில காரியங்களை, சில நன்மைகளை நாம் என்ன செஞ்சுருப்போம், இது ஒரு நன்மைக்கு எதுவான ஒரு நோக்கத்தோடு செஞ்சுருப்போம். ஆனால் அது வேறு நோக்கத்தில் என்ன செஞ்சிடும், வேறு விதமாக முடிஞ்சிடும். அப்போ குடும்பத்தில் ஒரு சுழல் காற்று என்ன செய்கிறது, உண்டாகிறது. அப்போ அது நம்மளை பாதிக்கப்படும் போதெல்லாம் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்யணும், உடைந்து நம்முடைய இருதயத்தை நொறுக்கும் போது ஆண்டவரே இந்த சுழல் காற்றில் இருந்து நான் என்ன செய்ய வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கணும். 39வது வசனத்தில் அவர் என்ன செய்கிறார், காற்றை அதட்டி விடுகிறார், கடலை அமர்த்தி விடுகிறார். காற்றும் கடலும் ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் கூட இருக்கும்போது தான் சுழல் காற்று அவங்களுடைய வாழ்க்கையிலே அடித்ததை நம்ம பார்த்தோம். ஆனாலும் அவர்களை மேற்கொள்ள விடமாட்டார். அவர் வந்து நின்று பிரச்சனைகளை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இவ்விதமான சுழல் காற்றின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் ஆண்டவரே இதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, இதை மேற்கொள்ள நீர் வாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை அழைப்போம் என்று சொன்னால், அவர் மெய்யாகவே வந்து இந்த காற்றையும் இந்த கடலையும் இந்த சுழல் காற்றையும் நிச்சயமாக மாற்றி நம்மளை இந்த 2வது மாதத்திலே ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வதாக ஒரு காற்றை நாம் பார்ப்போம். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு 14வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 22லிருந்து 34 வரை அந்த வசனங்கள் போடப்பட்டிருக்கிற மத்தேயு 14:22லிருந்து 34 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இதுலேயும் ஒரு காற்று 24வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு காற்று அடிக்கிறது. அந்த காற்றினுடைய பேர் என்ன, எதிர்காற்று. முதலாவது நம்ம பார்த்தோம் சுழல் காற்று, 2வதாக உள்ள காற்று எதிர்காற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த எதிர்காற்று என்பது எதிரே இருந்து நம்மளை என்ன செய்கிறது, தாக்குகிற ஒரு காற்று. ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை என்ன செய்கிறார், இந்த அதிகாரங்கள் இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். இந்த மக்களை அனுப்பினது ஆண்டவர் தான். ஆண்டவர் மக்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, ஒரு லக்கை கொடுத்து, அவர்களை உற்சாகத்தோடு படகுகளை அனுப்பிவிட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சில நேரங்களிலே தரிசனங்களையும், சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களையும் ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருப்பார், செஞ்சு கொடுத்துருப்பார்.
ஆனால் அதில் என்ன செய்யும்? எதிர்காற்று வரும். ஆண்டவர் தானே அமைச்சு கொடுத்தாரு, ஆண்டவர் தானே தந்தார், அப்போ இதில் எல்லாம் இது வரக்கூடாதுல, இல்லவே இல்லை. சில நோக்கங்கள், சில தரிசனங்கள், ஒரு லக்கை, ஒரு பணியை, ஒரு ஊழியத்தை உங்களுடைய கரங்களிலே என்னுடைய கரங்களிலே ஆண்டவர் தந்திருந்தாலும் அதில் என்ன செய்யும்? எதிர்காற்று அடிக்கும். ஆண்டவர் ஏற்படுத்தின குடும்பம் தான், ஆண்டவர் ஏற்படுத்தின திருச்சபை தான், ஆண்டவர் ஏற்படுத்தின நம்முடைய நண்பர்கள் தான், உற்றார்கள் தான், உறவினர்கள் தான். அங்கே தான் என்ன செய்யும்? எதிர்காற்று அதிகமாக என்ன செய்யும்? அடிக்கும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆண்டவர், நீர் தானே இந்த ஊழியத்தை தந்தீங்க, நீங்கள் தானே என்னை பயன்படுத்தினீங்க, நீங்கள் தானே எனக்கு இந்த ஒரு தரிசனத்தை கொடுத்தீங்க, நீங்கள் தானே என்னை அனுப்பி வச்சிங்க. அப்போ இந்த பிரச்சனை எதிர்காற்று என்ன செய்யக்கூடாதில்ல, இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் தான் இது நம்மளுக்கு லக்க கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் தான் நம்மளுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி அவர் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறார்? வேதாகமத்தில் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு மாதிரியை விட்டு போகிறார். இப்படிலாம் நீங்கள் வாழுங்க என்று சொல்லி, அப்போ அந்த வாழ்க்கையில் கட்டாயம் என்ன செய்யும்? எதிர்காற்று அடிக்கும். எதிர்காற்றாய் இருந்தபடியினால் படகு அங்கே என்ன செய்யப்பட்டது? அலைகளினால் அலைவுபட்டது. அதனால் நிற்க முடியல. அந்த படகினாலே எதிர்கொண்டு போக முடியாது. அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அங்கே நடுக்கடலில் என்ன போய் சேர்ந்தது? படகு போய் சேர்ந்த உடனே தான் பிரச்சனை வருது. ஒருவேளை உள்ளே போகும்போதே எதிர்காற்றுனா இவங்க என்ன செஞ்சுருவாங்க? டக்குன்னு திரும்பி வந்துடுவாங்க. ஆகா, காற்று இது ரொம்ப எதிராக இருக்குது, போக முடியாதுன்னு சொல்லி இப்படி போயிட்டு உடனே திரும்பிடலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டா கூட சரி கஷ்டப்பட்டுனாலும் திரும்பி போயிடலாம். ஏன்னா சுழல் காற்று தான் சுற்றி சுற்றி அடிக்கும். எதிர்காற்று நம்மளை முன்னேறி போக விடாத தவிர அப்படி என்ன செஞ்சிடலாம்? திருப்பி வந்துடலாம். ஆனால் அவங்க நேரத்தை பாருங்கள். கடைசி அங்கே உள்ளே போய் நடு கடலில் போய் அங்கே சிக்கவும், அங்கே காற்றினுடைய தன்மை அங்கே வருகிறது. அவள் சிக்குண்டு போனார்கள். ஏன்னா நடு கடல் ரொம்ப ஆழம் மிகுந்த பகுதி. அங்கே எதிர்காற்று அடிக்கிறது. ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு லக்கை, ஒரு குடும்பத்தை, ஒரு பணியை கொடுத்திருந்தாலும் என்று சொன்னாலும் அதில் எதிர்காற்று கட்டாயம் அடிக்கும். அதில் நாம் உறுதியாய் செய்ய வேண்டியது ஆண்டவரை சார்ந்து நிற்க வேண்டும். காற்று அடிக்கும்போது பெரும்பாலும் ஒரு தூணையோ அல்லது ஒரு பெரிய ஒரு இதையோ நம்ம இறுகி பிடித்தால் ஓரளவு என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். இயேசு என்கிற அந்த பில்லரை, அந்த தூணை நீங்களும் நானும் உறுதியாய் பிடிப்போம் என்று சொன்னால், அது சுழல் காற்றாக இருந்தாலும் சரி, எதிர்காற்றாக இருந்தாலும் சரி, என்னுடைய பக்கத்தில் இருக்கிற தூண், என்னுடைய பக்கத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் உறுதியாய் பிடிக்கும்போது இந்த காற்றுகளிலிருந்து நான் என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். அங்கே பேதுரு அங்கே பயந்து போகிறார். அங்கே 28 நம்ம வாசிக்கிறோம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரையானால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்லி அங்கே அவன் கேட்குறான். 29 அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். பிரச்சனைகள் வர்றது உண்மைதான், பாடுகள் மத்தியில் நடக்கிறது உண்மைதான், கஷ்டத்தில் இருக்கிறது உண்மைதான், வேதனையில் இருக்கிறது உண்மைதான், நிந்தனையில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நாம் பார்க்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. இந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் நோக்கி பார்த்தான். பின்னதாக அவன் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தான். அங்கே 30வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அவன் என்ன செஞ்சான்? பயந்து போனான். ஆண்டவர் கூப்பிட்றார், நீ நடந்து வான்னு சொல்லி உற்சாகமாக நடக்கிறான் கடல் மீது. ஆனால் சூழ்நிலையில் பார்த்த உடனே அப்படியே என்ன செஞ்சுட்டான்? முடங்கி போனான். உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே என்ன செஞ்சிருவீங்க? கவுந்து போயிடுவீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே என்ன செஞ்சிருவீங்க? கவுந்து போயிடுவீங்க. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, இவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான்னு சொல்லி நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சத்தத்துக்கும் நீங்கள் பதில் கொடுத்துட்டு கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால்
உங்களால் நிம்மதியை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, ஆண்டவரை எதிர்கொள்ள முடியாது. காற்று பலமாக தான் இருக்கும், காற்று அமிழ்ந்து போக தான் செய்யும். உலகம் உங்களை அப்படியே புதைக்கிறதுக்கு தான் என்ன செய்யும், வழி பார்க்கும். நீங்களும் நானும் தான் என்ன செய்யணும், கவனமாக அதை எதிர்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீ நடந்து வா, நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ நடந்து வான்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. அந்த வாக்கை கொஞ்ச தூரம் தான் அவனால் நிறைவேற்ற முடிஞ்சது. அந்த காற்று பிரச்சனைகள் பெருசானோன்னு ஆண்டோடைய வார்த்தையை அவன் விட்டுவிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கடலிலே வீழ்ந்தான், ஆனால் மறுபடியும் கூப்பிட்டான். ஆண்டவர் அவன் அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, வந்து காப்பாற்றினார் என்று சொல்லி கையை நீட்டி அவனை பிடித்து அவனை தூக்கிவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அங்கே கருப் என்று சொல்லக்கூடிய விஷவாணி பணியிலே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு மலை உண்டு. அந்த மலையினுடைய பெயர் என்னென்று சொன்னால் கருப் மலை என்று சொல்லக்கூடிய கருப் மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலை. அந்த மலையிலே நிறைய நாட்கள் ஊழியம் செய்து வந்தார்கள். அந்த மாவட்டம் இருக்கிற பெயர் வந்து கும்லா. அந்த மக்களினத்துடைய பெயர் வந்து பிரிஜியா என்று சொல்லக்கூடிய மக்களினம். அந்த மலையிலே, கருப் மலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மலை பிரதேசமாக இருக்கிறபடினால அங்கே 2 ஊழியக்காரங்க, ஒருத்தருடைய பேர் அனில்குமார், ஒருத்தருடைய பேர் பிர்வா குற்றோர் என்று சொல்லக்கூடிய 2 மிஷனரிகள் அதிகமான நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் இந்த மலையை சுற்றி சுற்றி ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. நிறைய ஆத்துமாக்கள் என்ன செய்யலை, வரலை. ரொம்ப அவங்க கடினமாய் ஊழியம் செய்து கொஞ்சம் கொஞ்சம் ஆத்துமாக்கள் வந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் மதியம் 1 மணிக்கு அவர்களுக்கு ஒரு செல்ஃபோனில் ஒரு அழைப்பு வந்தது. நாளைக்கு மதியம் 1 மணிக்கு நீங்கள் இந்த மலையினுடைய இந்த அடிவாரத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு வந்தோடனே இவங்களுக்கு ஃபோனை கட் பண்ணிவிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்மளை ஃபோனில் அழைத்தது நக்சல் இயக்கத்தினுடைய தலைவர் என்று சொல்லி அவங்க பேசிக்கொள்வார். ஃபோனில் அழைத்தது அவர் தான், கூப்பிட்டது அவர் தான், பேசினது அவர் தான். அவர் என்ன சொல்கிறார், நாளைக்கு 1 மணிக்கு நீங்கள் இந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஃபோன் கட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பல கேள்வி வர ஆரம்பித்தது. குடும்பத்தை தூரமான இடத்துல வைத்து இந்த மலையை மையமாகி வைத்து நாம் ஊழியம் செய்து வருகிறோம். கடைசி இந்த 24 மணி நேரம் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினத்தில் 1 மணிக்கு நம்ம இந்த இடத்துக்கு போயிடுவோம். என்ன நடக்கும் என்று சொல்லி பலவிதமான யோசனைகள், கேள்வி. அவளுக்கு இருந்த ஒரே கேள்வி, இந்த கடைசி நேரத்தில் நம்முடைய வீட்டாரை கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலையே என்று சொல்லி அவங்க 2 பேரும் வேதனைப்பட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாளும் வந்தது 1 மணிக்கு அந்த மலையின் அடிவாரத்தில் போய் நின்றாங்க. ஒரு 4-5 பேர் தடன்னு வந்த உடனே இருக்கிற கர்ச்சீப்பை, கருப்பு கலர் ஒரு துணியை வைத்து அவளுடைய 2 கண்களும் அங்கே கட்டப்பட்டதை நாம் பார்க்கும். 2 பேருடைய கண்களையும் கெட்டிட்டாங்க. பல முறை அந்த மலைகளிலே அவங்க ஏறி திரிந்திருந்தாலும் அலைந்திருந்தாலும் கண்கள் கட்டப்பட்ட உடனேயே அவர்கள் என்ன செய்தார்கள், நிலை தடுமாறினார்கள். இவர்கள் என்ன செஞ்சாங்க, மலையின் உச்சத்துக்கு ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றார்கள். அவர்கள் பாதையை நிதானிக்க முடியலை, எங்கே போகிறாங்க என்று சொல்லி அவர்களால் நினைக்க முடியல. ஒரு இடம் வந்தது, கண்களை திறந்து அவங்கள விட்டாங்க. கண்கள் திறக்கப்படுகிறது. 100கணக்கான துப்பாக்கிகள் அங்கே இருக்கிறது. 2 மணி நேரம் அந்த நக்சல் அந்த தலைவனும் இவர்களும் என்ன செய்கிறாங்க, சம்பாஷித்து கொண்டே இருக்கிறார்கள். கேள்விகள் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. துப்பாக்கியில் இருந்து தோட்டாக்கள் எப்படி வேகமாக புறப்படுகிறதோ அதே போல் இவர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் தோட்டாக்கள் போல் வேகமாக போய்கொண்டே இருக்கிறது. 2 மணி நேரம் வேகமாக போய்விட்டது. சம்பாஷணைகள் உச்சத்துக்கு
வந்து விட்டார்கள். ஒரு நிலைமை வந்தது. அந்த இயக்கத்தினுடைய தலைவன் வேகமாக கரத்தில் இருந்த துப்பாக்கியை கீழே போட்டு வேகமாக ஒருவித டென்ஷனோடு அவன் எந்தித்து அவன் பார்த்தான். அந்த 2 மிஷனரிலையும் பார்த்து சொன்னான், 10 ஆண்டுகள் இந்த கீழே இருந்த துப்பாக்கியை எடுத்து 10 ஆண்டுகள் எங்களுடைய பகுதிகளிலே இந்த துப்பாக்கிகளை கொண்டு நாங்கள் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் இந்த அளவுக்கு எங்களால் எதுவும் செய்ய முடியல. ஜனங்களை நல்வழிப்படுத்துறதில்ல, ஜனங்களை வாழ வைக்கிறதில்ல. எங்களால் இந்த துப்பாக்கி செய்ய முடியாததை உங்களுடைய வேதாகமம் என்ன செஞ்சிருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கதை சொல்லல, உண்மையான சம்பவம். அவர் எழுந்து நின்று அவர் சொன்னார், அப்போ தான் இவங்க 2 பேர்த்துக்கு நிம்மதி வந்தது, பெருமூச்சு வந்தது. துப்பாக்கி செய்யாததை உங்களுடைய வேதாகமம் இந்த மலையில் செய்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி கொடுத்து அவங்கள உற்சாகமாக அனுப்பி, நீங்கள் இன்னும் இந்த பகுதிகளில் ஊழியங்களை செய்யுங்கள், யாராவது எதிர்த்தால் வந்து எங்களிடத்தில் சொல்லுங்கள். ஒருவேளை நாம் எதிர்த்தா அவங்கக்கிட்ட போய் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு, யாராவது உங்களை தடுத்தா, உங்களுடைய பணிக்கு இடைஞ்சலாக நின்னால் எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள், நாங்கள் உங்களுடைய ஊழியத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறோம், உந்துதலாக இருக்கிறோம், இன்னும் நீங்கள் போய் என்ன செய்யுங்க என்று சொல்லி அவள் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்கே எதிர்காற்று இருக்குதோ அங்கே தான் ஆண்டவர் பலமாக என்ன செய்வார், கிரியை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. 2வதாக உள்ள காற்று எதிர்காற்று. கடைசியாக ஒரு காற்றை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம், அங்கே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 1 to 15 நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் 14வது வசனத்தில் அங்கே ஒரு காற்று போடப்பட்டிருக்கிறது. அந்த காற்றினுடைய பெயர் என்னது, கடுங்காற்று. முதலாவது நாம் பார்த்தோம் சுழல் காற்று, 2வது ஒரு காற்று எதிர்காற்று, 3வது ஒரு காற்று கடுங்காற்று. இன்றைக்கி இந்த கடுங்காற்று என்னெல்லாம் செய்தது என்று சொல்லி நாம் அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் அங்கே 1 to 15 அந்த இதில் கொடுத்துக்கப்பட்டிருக்கிற 27ஆம் அதிகாரத்தில் கப்பல் பயணத்தில் அது வருகிறது. இத்தாலி தேசத்துக்கு போகணும். அலெக்சாந்திரியா நாட்டினுடைய கப்பல் நல்ல துறைமுகத்தில் கப்பல் நிற்கிது. அப்போது அங்கே பவுல் சொல்கிறாரு, நாம் இங்கே மழை பெய்கிற மாதிரி இருக்குது, இங்கே மழை வர மாதிரி இருந்துகிட்ருக்கு நம்மளுக்கும், ஆனால் அங்கே அன்னைக்கும் மழை வர மாதிரி இருக்குது, அதனால் நாம் என்ன செய்ய வேண்டாம், புறப்பட வேண்டாம், நம்ம இங்கேயே இருந்துருவோம் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். இங்கே இருந்து விடுவோம், இது நமக்கு ரொம்ப நல்லது என்று சொல்லி அங்கே பவுல் அவனால் அந்த இதை பார்த்துட்டு அவன் சொல்லுகிறான். ஆனால் கப்பலோட்டுற மாலுமி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாம் இப்போ கிளம்பி போயிட்டோம்னா கிரேத்தா தீவுக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம், மழை அடிக்கிறதுக்கு முன்னதாக நாம் அங்கே சென்று ஒதுங்கி விடலாம் என்று சொல்லி அவனுடைய நினைப்பு. நாம் மழை பெய்கிறது உண்மைதான், மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நாம் கொஞ்சம் நவுண்டுட்டோன்னா அங்கே போயிடலாம், அங்கே போய் நின்றுடலாம், ஒதுங்கிடலாம் என்று சொல்லி அவன் ஒரு கணக்கு போடுகிறான். 11வது வசனத்தில் 100க்கு அதிபதி பவுலை நம்புவதை காட்டிலும் மாலுமியை அதிகமாக நம்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 100க்கு அதிபதி மாலுமியை நம்பினான். ஏன்னா அவன் போய் ஜன்னல் வழியாக பார்க்குறான், அங்கே தென்றல் காற்று அடிக்கிறது, சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. ஆமாம், கரெக்டு தான், இவன் சொல்கிறது கரெக்டு தான், நல்லா இருக்குது, போயிடலாம், மழை வர்றதுக்கு முன்னாடி நாம் அங்கே சென்று ஒதுங்கி விடலாம் என்று சொல்லி அவன் அங்கே போர்க்கிறான். அந்த கடுங்காற்றினுடைய பேர் என்னது, யூரோக்ளித்தோன் என்று சொல்லக்கூடிய அந்த கடுங்காற்று. ஒருவேளை பவுல் சொல்லியிருந்த அந்த வசனத்துக்கு, அந்த பவுலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க என்று சொன்னால் அவருடைய பொருட்கள் எவ்வளவோ என்ன செஞ்சுருக்கோம், காப்பாற்றப்பட்டிருக்கும். கடைசியில் ஜீவன் மிந்தினது தப்புனோம் என்று சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தப்புனாங்க. எதற்காக ஆண்டவர் இந்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு போட்டிருக்கிறாருன்னா, இந்த சம்பவங்கள்லாம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால்
நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் கடுமையான காற்று என்ன செய்யும், அடிக்கக்கூடும். இதில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது, கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் என்ன செய்ய வேண்டுமா, சார்ந்து நிற்க வேண்டும். மனிதர்களை சாரக்கூடாது, ஆண்டவரையும் ஆண்டோடைய வார்த்தையும் சார்ந்து நிற்கும்போது விதமான அழிவுக்கு நம்ம என்ன செய்வோம், விலக்கி தப்பித்து கொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. தென்றல் காற்று அடிக்கிறது, நிறைய நேரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்ய முற்படும்போது ஆரம்பத்தில் நம்மளுக்கு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, இதை செய்யுங்க, இது செய்யாதீங்க, இந்த தொழிலை பாருங்கள், இந்த வேலையை பாருங்கள் என்று சொல்லி ஆரம்பத்தில் நம்மளுக்கு தெரியாது. பெற்றோர்கள் சொல்லுவாங்க பிள்ளைகிட்ட, இந்த பக்கம் போகாத, இந்த வம்பு பண்ணாத, இந்த சேட்டையை செய்யாத என்று சொல்லும்போது அதனுடைய சீரியஸ்னஸ் என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டி நிற்கும்போது, அன்றைக்கே நான் சொன்னேன் என்று சொல்லும்போது நாம் ஏதோ ஒரு மதியினத்தில், ஒரு அவசரத்தில், ஒரு உற்சாகத்தில் ஆண்டவரை சாராமல், ஆண்டோடைய வார்த்தையை கேட்காமல் நம்மளாவே சுயமாய் ஏதாவது என்ன செஞ்சிடறோம். அங்கே போய் பார்ப்போம், வாசலில் அந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்த மாதிரி கப்பல் மேலே நின்று பார்க்கும்போது நல்ல சாதகமான சூழ்நிலை, நல்ல அமைதியாக இருக்குது, நல்ல தென்றல் காற்று, ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறாரு என்று சொல்லி கப்பலை விட்டாங்க. கடைசி எல்லாம் அங்கே அழிஞ்சு போச்சு. கர்ணம் தப்புனா மரணங்கிற நிலமையில் எல்லாம் அடித்து புரண்டு என்ன செஞ்சாங்க, கரையில் வந்து சேர்ந்தாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி நாமளும் நிறைய நேரங்களில் கர்த்தரை நம்புறது கிடையாது, அவருடைய வார்த்தையை சார்ந்து நிற்கிறது கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை நம்பி என்ன செய்யுங்க, நில்லுங்கள், வசனத்தை நம்புங்கள். கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனை காற்றுகள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர் நம்மளை என்ன செய்வாராம், அரவணைப்பார், பாதுகாப்பார், அவர் நம்மளை தாங்குவார். பலவிதமான கேள்விகளோடு, பலவிதமான சூழ்நிலைகளில் இந்த காலை வேளையில், இந்த ஆராதனையில் வந்து நாம் பங்கு பெற்றிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தை நான் உனக்கு நன்மையினால் முடிசூட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கொந்தளிப்பை நான் அடக்க வேண்டும் என்று சொன்னால், அலைகளை அடக்க வேண்டும் என்று சொன்னால், காற்றை அமர்த்த வேண்டும் என்று சொன்னால், அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நீ என்னோடு இருக்க வேண்டும், நீ என்ன நம்ப வேணும். யாருனாலும் சரி, எந்த சூழ்நிலையினாலும் சரி, சுற்றி சுற்றி அடிக்கிற அனுபவம், எதிர்காற்றின் அனுபவம், கடுங்காற்றின் அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காற்றிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு திட்டமாய் பேசியிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு தெளிவாக இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் அது மாறாது. ஆண்டவருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு அழைத்து வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு முகாந்திரம் இல்லாமல் நாம் இந்த இடத்துக்கு வரல. ஆண்டவருடைய நோக்கம் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த ஆலயத்திலே நாம் வந்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்தார். நல்ல மகிமையான ஆராதனை வேலைகள், நல்ல துதித்து பாடினோம், விடுதலையோடு பாடினோம், நல்ல ஆராதித்தோம். ஆராதனை வேலைகள், வசன தியான நேரங்கள், செய்தி வேலை, ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசியிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே இந்த சுழல் காற்றின் அனுபவம் இருக்கிறது சொல்லுங்கள். கர்த்தாவே நான் திரும்புகிற இடம் பக்கம் எல்லாம் எனக்கு சுழல் காற்று, கர்த்தாவே அதனுடைய அலைகள் என்னால் தாங்க முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் எதிர்காற்று இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய பணிகளிலே நான் முன் செல்ல முடியவில்லை ஆண்டவரே. என்னுடைய பொருளாதாரத்தில் நான் ஓரளவில் அதுக்கு மேலதாக செல்ல முடியவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த எதிர்காற்றின் தன்மையை
இந்த காலை வேளையில் நீர் அதட்டி போடும் ஐயா என்று சொல்லி உண்மையாக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயம் அந்த பிரச்சனைகளை மாற்றுவார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த யூரோப்ளித்தான் போன்ற கடுங்காற்று எங்களை பயங்காட்டுகிறது, எங்களை அமிழ்ந்து போக பண்ணுகிறது. ஆண்டவரே, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் சாராதபடி ஆண்டவரையும் ஆண்டோடைய வார்த்தையும் நாங்கள் சார்ந்து எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாங்கள் பின்னடைவாக இருக்கிறோமோ அதில் எல்லாம் நாங்கள் முன்னேறி செல்ல இந்த 2026 வருஷத்தில் இந்த 2வது மாதத்தில் ஆண்டவர்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம் கர்த்தாவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கப்பட்ட வசனங்கள் கர்த்தாவே 30, 60, 100 என பலன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவங்க நீங்கள். உங்களுடைய கண்ணீரை காணும், அவளுடைய கொந்தளிப்பை மாற்றும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆலயம் முடிந்ததாக சில நேரம் ஆலயத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு சேம் பெட்டி காணிக்க இருக்கும் என்று சொன்னால் வந்து தருவீங்கன்னு சொன்னால் ரசீது போட்டு உங்களுக்கு கிளம்புறோம்.